வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பாரம்பரிய விளையாட்டான தட்டாங்கல்லை பற்றி தான் பேச போகிறோம். என்னங்க தட்டாங்கல்லை வச்சுலாம் ஒரு கண்டென்ட்டா அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த விளையாட்டில் அவ்வளோ பயன்கள் இருக்குங்க. அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். இப்போல்லாம் நம்ம லட்சக்கணக்கில் பே பண்ணி கொண்டுட்டு போய் பசங்களை ப்ளே ஸ்கூலில் விளையாடுறோம். அதுங்க அங்கே இருக்கிற அந்த பொருட்களை விளையாண்டா தான் அவங்களுக்கு ஃபைன் மோட்டார் ஸ்கில்லு, காக்னேட்டிவ் ஸ்கில், லிசனிங் ஸ்கில் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்லாக்கில் கொடுக்குறாங்க. நம்மளும் படித்து பார்த்துட்டு பே பண்ணிட்டு வர்றோங்க. அப்படி கிடையாது. நாங்கள்லாம் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா வெறும் தட்டாங்கல் 5 பைசா செலவில்லாமல் இந்த கல்லை வச்சு இந்த எல்லா விதமான ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம். அதை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது தட்டாங்கல் எப்படி விளையாடுறது, அதனால நமக்கு ஏற்படக்கூடிய பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மக்களே, இப்போ தட்டாங்கல் அப்படிங்கிறது என்னென்னா ஒரே சைஸில், அதாவது ஒரே மாதிரி இருக்கிற கல்லை வச்சு விளையாடுறது. இது 5 கல், அப்புறம் 7 கல், 10 கல் அப்படிலாம் இருக்கும். இதை ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க, ஒரு ஒரு இடத்துலையும். இப்போ எங்கள் சைடு, அதாவது கோவில்பட்டி, தென் மாவட்டங்களில், திருநெல்வேலி அந்த பக்கம்லாம் கூழாங்கல் வச்சு விளையாடுவோம், 5 கல் வச்சு விளையாடுவோம். நாங்கள் தட்டாங்கல்னு சொல்லுவோம். இதே வட சைடு, அதாவது வேலூர், சென்னை இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் கல்லாங்கல். அவங்க 7 கல் வச்சு விளையாடுவாங்க. கருங்கல்ல தான் மோஸ்ட்லி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த விளையாட்டை 2 பேர்லேருந்து 5 பேர் வரைக்கும் சேர்ந்து உட்காந்து விளையாடலாம். இது வெறும் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டும் விளையாடுற விளையாட்டு இல்லைங்க. இதில் நிறைய பயன்கள் இருக்குது. அதாவது இதை எப்படி விளையாடுவாங்க அப்படின்னா, இதில் 10 லெவல் இருக்குது. அதை 1, 2, 3, 4 அப்படின்ட்டு 10 வரைக்கும் சொல்லுவாங்க. 1ங்கிறது ஒரு கல்லாக தூக்கி போட்டு பிடிக்கிறது, 2ங்கிறது 2 கல், 3 கல், 4ங்கிறது 4 கல் 2 கல், 5ங்கிறது 5 கல் 1 கல், 6ங்கிறது மொத்தமாக தூக்கி போட்டு எல்லா கல்லையும் சேர்த்து மொத்தமாக ஆள்றது, 7ங்கிறது 4, 3, 3, 2, 1 அப்படி பிரிச்சுக்கணும். 8ங்கிறது கல்லை பரப்பி போட்டு 2 கல்லுக்கு நடுவில் கோடு போட்டு சுண்டி விடணும். ஒரு கல் தொடணும், சுண்டி விடணும். சுண்டி விடும்போது கல்லில் படலைன்னா அவுட்டு, சுண்டி விடுறப்ப அந்த நடுவில் கோடு போடுறப்ப கை அழுங்கிடுச்சுன்னா அப்பவும் அவுட்டு. இது 8ஆம். இதுக்கடுத்து 9ஆம். கல்லை தூக்கி போட்டு நம்ம மேல் கையில் பிடிக்கணும். பிடிச்சிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அதில் ஒரு கல்லை சூஸ் பண்ணி சுட்டி காட்டுவாங்க. அந்த ஒரு கல்லை மட்டும் வச்சுட்டு மித்த கல்லையெல்லாம் கீழே போட்டுறணும். போட்டு தூக்கி போட்டு அந்த மொத்த கல்லையும் அள்ளணும். இதுதான் 9ஆம். இந்த 9 லெவலையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா கடைசியில் 10ஆம். அதுதான் பழம் வின் பண்ணுற ஸ்டேஜ். அதுவும் இப்படி தான், தூக்கி போட்டு மேல் கையில் பிடிக்கணும். எத்தனை கல் நிற்கிதோ அதை நமக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி அதை வச்சுக்கிட்டு அதை தூக்கி போட்டு மறுபடியும் பிடிக்கணும். அதில் கல் கீழே விழக்கூடாது. கல் கீழே விழுந்துருச்சுன்னா நம்ம அவுட்டு. இதுதாங்க இந்த விளையாட்டு. இதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு இடத்துல கல்லை பிடிக்காமல் மிஸ் பண்ணிட்டோம், இல்லை நான் ஒரு தடவை மிஸ் பண்ணேன், அந்த மாதிரி மிஸ் பண்ணால் அவுட்டு. அப்புறமா கல்லை சுண்டி விடுறப்ப படலைன்னா அவுட்டு, அழுங்கிடுச்சுன்னா அவுட்டு. ஒரு கல்லை தூக்கி போடும்போது இன்னொரு கல்லில் கை பட்டுருச்சுனாலும் அவுட்டு. இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப கேம் நமக்கு அடுத்து விளையாடுறவங்களுக்கு போயிடும். இதுதாங்க இந்த விளையாட்டு. இந்த தட்டாங்கல் விளையாடுறதுனால நம்ம உடம்புக்கு நிறைய பயன் இருக்குங்க. அதாவது இந்த கல்லை நம்ம விடாமல் தூக்கி போட்டு பிடிக்கணும். அப்போ நம்ம கவனம் சிதறக்கூடாது. இந்த கல்லை எல்லாம் ஒன்று சேர்க்கும்போது நம்ம புத்திசாலித்தனமாக யோசிக்கணும். ஏன்னா எந்த தூரத்தில் தூக்கி போடணும், எவ்வளோ தள்ளி போடணும், ஒரு கல்லும் எவ்வளோ பக்கத்தில் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம யோசிப்போம். இப்படியெல்லாம் நம்ம கவனத்தை சிதற விடாமல் யோசிக்கும்போது நம்மளுடைய காக்னேட்டிவ் ஸ்கில், அதாவது நம்ம கவனமும் எண்ணமும் இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய க்ரியேட்டிவ் திங்ஸும் இதில் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். எவ்வளோ தூரம் போடணும், எந்த அளவுக்கு எடுக்கணும், எவ்வளோ உயரத்தில் போட்டால் நம்ம சீக்கிரம் அள்ளிட முடியும், இப்படியெல்லாம் திங்க் பண்ணணும். ஸோ நம்மளுடைய ஃபைன் மோட்டார் ஸ்கில், கிராஸ் மோட்டார் ஸ்கில் கூட ஒர்க் ஆகும். எப்படி அப்படின்னா, கல்லை நம்ம இறுக்கி பிடிப்போம், அழுத்தி பிடிச்சு எடுக்கணும், கையை கீழே தட்டி தரையில் தட்டி விளையாடணும். இப்படியெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுனா, நம்மளுடைய ஆட்டோமேட்டிக்காகவே ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்மளுடைய கிராஸ் மோட்டார் ஸ்கில்லும் ஃபைன் மோட்டார் ஸ்கில்லும் இம்ப்ரூவ் ஆகிடும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம இதில் ஒரு போஸில் காலை மடக்கி வச்சு உட்காருவோம். இது கிட்டத்தட்ட வஜ்ராசன போஸ் தாங்க. நம்மளை அறியாமலேயே நம்ம ஒரு உடற்பயிற்சியும் சேர்த்து செஞ்சுப்போம். அதனால இன்னும் நம்ம உடம்புக்கு பலன் கிடைக்கும். அப்புறம் இந்த கேமை நம்ம தனியாக விளையாட முடியாது. 2 பேரோ இல்லை ஒரு குழுவாவோ சேர்ந்து தான் விளையாடுவோம். அப்படி விளையாடும் போது நமக்கு என்ன ஆகுனா, குரூப் பிஹேவியர் இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் ஒருத்தர் விட்டதுக்கப்புறம் தான் இன்னொருத்தருக்கு டேர்ன் வரும். அந்த டேர்ன் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த வெயிட் பண்ணுறது தான்
நம்ம வந்து காத்திருக்கிறதுக்கு அந்த ஸ்கில் நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். அதாவது வெயிட்டிங் ஸ்கில்லு. இதெல்லாமே இந்த ஸ்கில்களில் தான் வருது. இந்த மாதிரி எல்லா விஷயமும் இந்த ஒத்த கல்லை வச்சு விளையாடுறதால நமக்கு கிடைச்சிருது பார்த்தீங்களா? அதுதாங்க இந்த விளையாட்டோடைய தன்மை. அதாவது நம்ம கிராமங்களில் எதையும் சும்மா ஈஸியாலாம் எதையும் பண்ணிடலைங்க. அவங்க விளையாடுற ஒரு விளையாட்டுக்குள்ளேயும் 1000 அர்த்தங்கள் இருக்குது, 1 கோடி நன்மைகள் இருக்குது. அதனால இதெல்லாம் ஒரு விளையாட்டா கல்லை வச்சு அப்படின்னு நினைக்காம தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைங்களை கல்லுங்களோடையும் மண்ணுங்களோடையும் கொஞ்சம் விளையாட பழக்குங்க. டெய்லி கொஞ்ச நேரம் நீங்கள் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் தரையில் உட்காருங்க. இப்போ உள்ள அவசர காலகட்டத்தில் நம்ம தரையில் உட்கார்றதே மறந்துட்டோம். இந்த மாதிரியெல்லாம் காலை மடக்கி தரையில் உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு ஒரு எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி விளையாட்டுகளை அசால்ட்டாக நினைக்காம அதை நீங்கள் என்ஜாய் பண்ணி விளையாடுங்க. நம்ம சின்ன வயசில் அனுபவித்த சந்தோஷமும் பயனும் நம்ம பசங்களும் அனுபவிக்கட்டும், என்ஜாய் பண்ணட்டும், அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். மக்களே, இந்த விளையாட்டை நீங்கள் விளையாடி இருக்கீங்களா? அப்படி விளையாடி இருந்தால் உங்கள் ஊரில் இந்த விளையாட்டுக்கு என்ன பேர் அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.